அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஒரு சூப்பரான சப்பாத்தி சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குண்டூர் பன்னீர் கீ ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக நான்வெஜ்ஜில் பண்ணுறது. இதை வந்து நம்ம பன்னீரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து குண்டூர் சில்லி வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 5 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா வந்து மணம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குளிர வச்சுட்டு இதை வந்து இதோட சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து இந்த கறிக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் வந்து அதுக்கு சுவை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா நான் கொஞ்சமாக வந்து ஒரு வேர்க்கடலை அளவுக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளி தண்ணி நம்ம இதில் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொரன்னு இருந்தானா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதே கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம பன்னீர் பீசஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்குமே நல்லாவே வந்து வெளியில் இருக்கிற லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு சைடு திருப்பி 4 சைடுமே வந்து ஓரளவுக்கு, அதாவது 2 சைடு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். ஆனால் 4 சைடுமே கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்புல வந்து ஊறவே ஊறாது. ஸோ அதனால் வந்து 2 சைடு மட்டும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஈஸியாக கிரேவி பண்ண வேண்டியதுதான். இதில் கொஞ்சமாக, அதாவது நம்ம அந்த ஃப்ரை பண்ண நெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு நீங்கள் வந்து 1 கப்பு வந்து வெங்காயம், அதாவது 1 to 1.5 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். ஸோ அதை வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடுறோம். ஸோ இதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆயில்லையே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இதை கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல, ஒரு செமி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ட்ரையாகவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை செமி கிரேவி பதத்துக்கு வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா மஞ்சத்தூள், இந்த கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு தான் வருது. பட் நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் பன்னீரெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து நல்லா உறிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் செமி கிரேவி டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் வெளியில் ஊஸ் அவுட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிரோடைய ஃப்ளேவரும் வந்து இந்த கறிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடட்டும், நல்லா மர்ஜ் ஆகிடட்டும் இந்த கறியோட. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பன்னீர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இறக்குனா நம்மளுடைய சூப்பரான குண்டூர் பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோ இல்லை ஈவன் தோசையில் கூட உள்ளே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட கொடுக்கலாம். சப்பாத்திக்கு நான் பட்டர் நான், குல்ச்சா, இந்த மாதிரி எந்த விதமான ரெசிபிக்கும் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து புலாவ் டைப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை டிஷ்ஷாக கூட இதை வந்து வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வதங்கட்டும். இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பன்னீரும் இதோட நல்லா ஊறிடும். அட் த சேம் டைம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு இப்போ எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள்.
அழகாக அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு இறக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கசூரி மேத்தி போடணுன்னு அவசியம் கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு தான் கசூரி மேத்தி யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் வெறுமனே கருவேப்பிலை போட்டு இறக்குனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது. காரத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த மசாலாவை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வெங்காயத்தை வதக்கி நம்ம டக்குன்னு இந்த பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிடலாம். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.